மனசு ஒத்து போற புருஷன் பொண்டாட்டி சேர்றது ஓகே. ஆனா எந்த வகையிலையும் ஒத்து போகாத ஒருத்தருக்காக முன்னாடி வந்து உட்கார்ந்து தண்ணி ஊத்தி சடங்கு செய்யன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்கல, விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். நீங்க பேசுறதெல்லாம் மனுஷனோட வீம்பு. நான் சொல்றது கடவுளோட கணக்கு. ஒரு ஜாதகனுக்கு களத்திர ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்கன்னு சில பேர் பேசலாம். அதுவும் ஒரு கணக்கு தான். அப்படி ஒரு அமைப்பு நடக்கணும்னு இருந்தாதான் அது நடக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆனதும் பிரச்சனைகள் எல்லாம் விலகி வாழ்க்கை நல்லா இருக்கும். சில பேருக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இதெல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு வாதம் பண்ணலாம். ஆனா நிஜம் அது இல்லம்மா. ஒரு பொண்ணோட கட்டம்தான் அவ புருஷனோட வாழ்க்கையை புரட்டி போடும். உடைச்சு சொல்லவா, ஐயாவுக்கு களத்திரஸ்தானம் ரொம்ப பலவீனமா இருக்குமா. சொல்ல போனா மனசளவுல இவர் ஒரு சாமியார் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த யாகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் கூட இவர் மனைவி உட்கார்ந்து தான் செய்யணும். அப்பதான் சரியா இருக்கும். எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஜோசியரை ஏற்கனவே நான் ராமேஸ்வர விஷயத்துக்கு சொன்னல, அதுதான் இதுக்கும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு என் ஆயுளை நீடிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு அது ஒண்ணுதான். மற்றபடி நான் எப்பவும் எதுக்கும் தயாரா இருக்கேன். ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க?